இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். புது சூறா இப்ப நம்ம பார்க்க போறோம். சூரா அன்னிசா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 சூறா இப்ப நம்ம பார்த்துட்டோம். அல்லம்து தவிர்த்து பஹ்ராவும் ஆல இம்ரானும் ஒரு ஜோடி சூறா அப்படின்னு. அது படிக்கும் போது என்ன வருது, அதுல பஹ்ரால யூதர்களை பத்தி அதிகமா இருந்தது. அன்னிசால இதுல ஆல இம்ரான்ல கிறிஸ்தவர்களை பார்த்து அதிகமா இருந்தது. வேதமுடையவர்கள்ல 2 குரூப்பை பத்தி அல்லாஹ் அதுல பேசியிருந்தான். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும். யூதர்களை பத்தியும் இதுல கொஞ்சம் விரிவா இருக்கும். அதே அன்னிசா அல்மாய்தால கிறிஸ்தவர்களுடைய வரலாறு, ஈசா நபிய சம்பந்தமான அந்த வரலாறு இதுலயும் வரும், அதுலயும் வரும். அப்போ இதுவும் 5வது சூறாவும் ஒரு குரூப். எப்படி ஆல இம்ரானும் அல் பக்ராவும் ஒரு குரூப்போ, அதே மாதிரி அன்னிசாவும் அல்மாய்தாவும் ஒரு குரூப். அப்போ அதோடைய தொடக்கம் அந்த 2 சூறால பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம்னு தான் அந்த 2 சூறாவும் ஆரம்பிக்கும். பக்ராவும் அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும், ஆல இம்ரானும் அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னா சூரா நிசால யாயுவல் லசீனா யாயுவன் நாசுன்னு வரும், அதாவது மனிதர்களேன்னு தொடங்கும். அதே மாதிரி அல்மாய்தால தொடங்குறது பாத்தீங்கன்னா மூமின்களே அப்படின்னு தொடங்கும். அப்போ இது 2ம் ஒரு ஜோடி சூறா. இப்ப இந்த ஜோடி சூறால நிறைய ஹிக்மத் இருக்கு. அது மாதிரி நிறைய ஜோடி சூறாக்கள் இருக்கு. இந்த ஜோடி சூறால எடுத்தீங்கன்னா இதோட சப்ஜெக்ட்ஸ் இதோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, அது இன்னும் டெப்தா நம்ம போகும்போது, நம்ம வேற ஒரு குர்ஆன் தஃப்சீர் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் அதுல நம்ம இன்னும் உங்களுக்கு டெப்தா சொன்னா புரியும். ஏன்னா இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, ஸ்டார்டிங் லெவலுங்கிறதுனால. அப்ப இந்த சூறா எப்போ இறங்கப்பட்டது, இது எடுத்தானா இது மதீனால இறங்கின சூறா. பக்ராவும் மதீனால இறங்கின சூறா, மாயிதாவும் ஆல இம்ரானும் மதீனால இறங்கின சூறா, அன்னிசாவும் மதீனால இறங்கின சூறா, அல் மாயிதாவும் மதீனால. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூறாக்கள், இந்த 4 சூறாக்களும் என்னது மதீனால இறங்கப்பட்ட ஒரு சூறா. இது எப்போ இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஹது போருக்கு அப்புறம். உஹது போர் ஹிஜ்ரி 3 நடக்குது, பத்ர் ஹிஜ்ரி 2 நடக்குது, உஹது ஹிஜ்ரி 3 நடக்குது. இப்ப இந்த சூறால சொல்லப்பட்ட அந்த விஷயங்களே பாத்தீங்கன்னா அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஹிஜ்ரி 3, 4, 5 இந்த 3 வருஷத்துல இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூறா நிறைய நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அச்ச நேர தொழுகை, அதாவது பயம் அந்த மாதிரியான நேரத்துல எப்படி தொழுவணும், நடந்துகிட்டே தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு தொழுகை ஹிஜ்ரி 4ல தான் அது கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அது தாத்துர் ரிகா அப்படின்னு ஒரு போர். அந்த போரின் போதுதான் நடந்துகிட்டே தொழுவணும். தொழுகை அதாவது போரின் போது அப்படிதான் ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு அச்சுறுத்தல் இப்ப பூகம்பம் வந்துருச்சு, எல்லாரும் போயிட்டே இருக்கோம். அப்ப தொழுகை நேரம் என்ன பண்ணுவாங்க, ஓடிட்டே இருக்கணும், பிளஸ் தொழுதுட்டே இருக்கணும். தொழுகை அப்பவும் விடுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அதைத்தான் ஒரு சஹாபி கூட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, தொழுகை எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எங்களுக்கு எப்ப புரிஞ்சதுன்னா, போர்க்களத்துல கூட அல்லாத விட வேணாம்னு சொன்ன பாரு, அதுக்கப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சது. நீ அதே மாதிரி இதுல இந்த ஹிஜ்ரி 4ல 5ல இறங்கினதுதான் அப்படிங்கிறதுக்கு இந்த பனு நலீருங்கிற அந்த யூத கூட்டம் அவங்கள அல்லாஹ் வெளியேற்ற சொல்றான். மதீனாவுல இனிமே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த 4ஆம் வருஷம் தான் அவங்களும் வெளியேறாங்க. சோ அதை வச்சும் பார்க்கும்போது இந்த சூறால என்ன தெரியுது, இது ஹிஜ்ரி 4ல இறங்கி இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த இடத்துல இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட இருந்தது, ஹிஜ்ரி 3, 4ல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஹிஜ்ரத் இப்போ பண்ணியாச்சு, முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் பண்ணி இங்க வந்தாச்சு. வரும்போது ஒரு புது சொசைட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஆண்களுடைய ரோல் என்ன, பெண்களுடைய ரோல் என்ன, திருமணம் எப்படி பண்றது, நிறைய விஷயங்கள், பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்றது, கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, இது எல்லாமே இப்போ புதுசா இப்ப என்ன பண்ணணும், வடிவமைக்கணும். அங்க இருக்கிற வரைக்கும் குறைசிகளுடைய கலாச்சாரம் என்ன இருந்ததோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க ஒரு சொசைட்டி பில்ட் ஆன உடனே இப்ப புதிய வழிகாட்டுதல்கள் இங்க வரணும். திருமணத்தை பற்றிய, யார திருமணம் பண்ணலாம், யார திருமணம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இங்க மாமா பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. இப்ப இங்க தமிழ் கலாச்சாரம் என்ன, மாமா பொண்ணு அக்கா பொண்ணு கல்யாணம் பண்றாங்க, அப்படிதானே? மாமங்காரன் கல்யாணம் பண்ணுவான், அக்காவுடைய பொண்ணு சகோதரியுடைய மகளை திருமணம் பண்ணும். ஆனா இஸ்லாத்துல இது தடை செய்யப்பட்டது. சோ அது மாதிரி அவங்கவுங்க காலத்துல ஒரு கலாச்சாரம் இருக்கு.
லோக்கல்ல ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆனா இப்ப வந்து அல்லாஹ் வந்து யார கல்யாணம் பண்ணக்கூடாது, யார கல்யாணம் பண்ணணுங்கிற விஷயம்லாம் இந்த சூறால இறக்குறான். ஏன்னா இப்பதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் வந்து புதுசா வந்து ஒரு களம் வந்து உருவாயிருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரபுகள் பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க. அதுவும் இல்லாம ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அது போற ஜெயிச்சிருக்காங்கல்ல, என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, முஸ்லிம்கள்ட்ட போனா ஜெயிக்க முடியாது, பாருங்க சும்மா ஒரு 300 பேர் இருந்து 1000 பேர் அடிச்சிட்டாங்க, ஆயுதம் கூட அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரல, அது இல்லாம இவங்க பேக் போனா அல்லா இருக்கான், அப்ப இவங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் என்ன ஆயிடுச்சு, உலகத்துல உடஞ்சிருச்சு. ஓ இவங்களுக்கு சுழுக்குழுமா, எந்த அளவுக்கு ரசூல்லா கொண்டு அவர் அல்லாவுடைய தூதரா இருந்தாலும் அடி விழுமா, அப்ப நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா அல்லாவுடைய தூதரை கொல்லலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஐயோ அந்த நயவஞ்சகர்கள் 300 பேர் தனியா வந்துட்டாங்கல்ல, ரசூல்லா கூட அந்த போனாங்க இல்லையா உலது போர்ல, புரியலையா, உலது போர் போகும்போது 1000 பேர் போனாங்களா, அங்க 300 பேர் அப்படியே ரிவர்ஸ்ல வந்தாங்களா, இது போரே கிடையாது, ஃபில்டர் ஆயிட்டு வந்தாங்க. இப்ப அந்த 300 பேர் இது 2 வருஷமா என்ன இருந்தாங்க, மிக்சங்ல இருந்தாங்க. இப்ப அந்த 300 பேர் ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. அந்த 300 பேர் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப முஸ்லீம்கள் வந்து அவங்ககிட்ட அவ்வளவு பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பேசுனா ரொம்ப அன்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஏன்னா யார் முனாஃபிக்கு யாரு மூமின்னு தெரியாது. இப்ப என்ன ஆகி போச்சு, அந்த 300 பேர் முனாஃபிக்குங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்ப இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் ஆயிடுச்சு இல்ல, பகிரங்கமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது. ரசூல்லா வந்து தொந்தரவு பண்ற மாதிரியும் முஸ்லிம்களை தொந்தரவு பண்ற மாதிரியும் இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இவங்களும் வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் பெருசா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த 3 விதமான எதிரிகளையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டது. இப்ப இது இல்லாம தாவாவும் செய்யணும், அதாவது புதிய உறுப்பினர்களை இஸ்லாத்துக்கு சேர்க்கணும். அது வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த அரபு கிளைகள் கோத்திரங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் போய் தாவா செய்யணும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஒரு 70 பேரை அனுப்பி வைப்பாங்க ரசூல்லா. அந்த குரான் கத்துக்கிட்ட ஒரு 70 பேரை அனுப்பி வைப்பாங்க. அவங்க போய் 70 பேருடைய தலையை எடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நடந்துடும். அப்ப எவ்வளவு கஷ்டமான நேரம் இருந்தது பாத்தீங்களா. நம்ம நினைக்கிறோம் ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க, அப்படியே அங்க வந்து சஹாபாக்கள் வந்து வரவேற்றாங்க, தன்னுடைய சொத்துல பாதி கொடுத்தாங்க. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து உயிர் எப்ப வேணாலும் போகும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதே மாதிரி மனித வாழ்க்கையுடைய 2 முக்கியமான அம்சம். ஒரு மனுஷன் தனியா வாழ்றான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனுஷன் கூட்டா வாழும் போதுதான் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா ஆளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஆளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஆளுக்கு ஒரு சுபாவம் இருக்கும், ஆளுக்கு ஒரு குணம் இருக்கும். இவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது. ஃபேன் 5ல வச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், இவனுக்கு 2ல வச்சாதான் இன்னொருத்தன் தூக்கம் வரும். இப்ப பிரச்சனை வரும். புரியுது, ஒருத்தன் ஏசி போடுமா, ஒருத்தன் போடக்கூடாதுமா, ஒருத்தன் ஜன்னலை திறம்பா இன்னொருத்தன் திறக்கூடாதுமா, எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாகணும். அப்ப இது மாதிரி கூட்டு வாழ்க்கையில தான் எப்பயுமே பிரச்சனை வரும். சோ அந்த கூட்டு வாழ்க்கையோட 2 அடுக்கு இருக்கு, 2 லேயர் இருக்கு. ஒன்னு ஃபேமிலி லேயர், இன்னொன்னு வந்து சமூகம் வெளியே சுத்தி. இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அது இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஊர்ல வந்து முஸ்லிம் எப்படி பாக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி பாக்குறாங்க, அது ஒரு விஷயம். இப்போ ஊருக்குள்ள மாமியார் எப்படி பாக்குறாங்க, அம்மாவை எப்படி பாக்குறாங்க, இது வந்து வீட்டுக்குள்ள. அப்ப இந்த 2ஐயும் சரி பண்ண வேண்டியதா இருந்தது. அப்போ ஃபேமிலி விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னிசால அல்லாஹ் கரெக்ட் பண்ணிட்டான். ஃபேமிலிக்கு உண்டான ஒவ்வொருத்தருடைய பொசிஷனும் என்ன அப்படிங்கறது அன்னிசால கம்ப்ளீட் பண்ணிட்டான். அரசியல் விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்மாயிதால கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுலதான் அந்த வசனமும் இருக்கும், இத்துடன் உங்களுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த அல்மாயிதால வரக்கூடிய அந்த வசனங்களும் இருக்கும். சோ சமூகம், அதாவது குடும்பம், சமூகம், அரசியல், இது எது சீர்குலைஞ்சாலும் மனிதன் வந்து என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. ஃபேமிலியில அமைதி இல்லைனாலும் மனுஷன் நிம்மதியா வாழ முடியாது. ஊருக்குள்ள கலவரனாலும் மனுஷன் என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. அப்ப 2 இடத்துலயுமே அமைதி இருக்கும். அப்ப 2 அமைதியும் எப்படி நிலைநாட்டணுங்கிறத அல்லாஹ் வழிகாட்டுறான். அப்போ இந்த இதுல வந்து இப்ப நயவஞ்சர்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்க. இப்ப இதுல நிறைய பிரச்சனைகளும் புதுசு புதுசா ஆரம்பிச்சு. என்னதுன்னா, இந்த நயவஞ்சகர்கள் வந்து ஃபேக் நியூஸ் வந்து அதிகமா பரப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இப்போ நிறைய இருக்கு. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில சும்மா வாய் வந்ததை அடிச்சு விடுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரயில் விபத்தை எடுத்து போட்டு இப்போ பாருங்க ரயில் விபத்து அப்படிமா.
அது பார்த்தா ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், 3 வருஷம் முன்னாடி இருக்கும். இங்க ஒண்ணு அடிச்சுட்டாங்க, சிஏஏ ப்ரொடெஸ்டும் போது ஒரு நடந்த ஒரு கலவரத்தை எடுத்து போட்டு போன வாரம் டெல்லியில இப்படி அடிச்சுட்டாங்கம்மா, எங்கேயோ ஒரு பள்ளிவாசல் வெடிச்சு போட்டு இப்படிம்மா. இப்ப இன்னைக்கு வந்து உலகத்துல இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு. எதுலன்னா பொய் செய்திகள் பரப்புறதுல. இப்ப இந்த வருஷம் இப்போ சர்வே வந்தது, உலகத்திலேயே அதிகமான பொய் செய்திகள் பரப்பக்கூடிய இடம் எதுன்னா இந்தியா. இதுக்குன்னு இந்த ப்ராபகண்டாலே நம்பர் 1 இன்னைக்கு யாரு, இந்தியா தான். அதனால பாத்தீங்கன்னா மோடியோட கவர்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். என்ன பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க. அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா சைனால எழுதியிருக்கு, எது எந்த ஊருக்கு போகுதுங்கிறது சைனீஸ்ல எழுதியிருக்கு. அது சைனா பஸ், அது ஊரு சைனா கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, புரியுதா? அந்த அளவுக்கு வடக்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைப் மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஈஸியா ஏமாத்தவும் முடியுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, மோஸ்ட்லி அவங்க வடக்குல ஜெயிச்சு அந்த இடத்த வச்சு அவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. பண்ணி என்ன பண்ண போறாங்க, இங்க இருக்கிற எம்பி பதவியெல்லாம் குறைக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு 40 இருக்கா, 20 போதும். ஆந்திராவுக்கு 40 இருக்கா, அங்கேயும் 20 போதும். கர்நாடகாவில் 35 இருக்கா, 10 இருந்தா போதும். எல்லாம் போட்டு யூபியில 80 இருக்கா, அங்க 120 ஆக்குங்க. ஏன்னா அங்கேயே ஜெயிச்சு, அங்கேயே உங்க பப்பு வேகும். இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்கள், ஒரு நியூஸ் வந்தா கூட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு இதாகிறதுல இதெல்லாம் ஒரு மேட்ரு. அப்ப ரசூல்லா காலத்துல என்ன நடந்துச்சுன்னா ஃபேக் நியூஸ் பரப்போம். வந்துட்டு இருக்காங்க, போர் படை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து அபு சுஃபியான் இவங்க பார்த்தோம், இந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது, அந்த இங்க இருந்து பாரசீகத்துல இருந்து ஒரு கும்பல் வந்துருச்சு, இப்படிங்கிற அந்த ஃபேக் நியூஸ் பரப்பும் போது அல்லாஹ் மறுபடியும் வந்து அதுல கைட் பண்றான். ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னா நீங்களே பரப்பக்கூடாது, நபியிட கொண்டு வரணும். அவர் வந்து வெரிஃபை பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுவாரு, உண்மையா பொய்யாங்கிறத சொல்லுவார். சோ இந்த டிசிப்ளின்லாம் எல்லாம் கொண்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இதுல கொண்டு வரான். அதே மாதிரி நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணாம இருந்தாங்க. மக்கால நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணாம இருந்தாங்க. அதே மாதிரி சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த அரபுகள்லயும் நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை சைலண்டா ஏத்துக்கிட்டாங்க, ஆனா டிக்ளேர் பண்ணாம இருந்தாங்க. ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா, முஸ்லிம்கள் படையெடுத்து போகும்போது அவங்களையும் சேர்த்து அடிக்க வேண்டியதா போகுது. அவங்க பிரிச்சு பார்க்க முடியாது இல்ல. அப்ப அந்த ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல எதிரிகள் லைனா நிக்கிறாங்க, அதுல யாருக்கு களிமா சொன்னாங்கன்னு தெரியாதுல்ல. அப்ப அங்க சண்டைக்கு போகும்போது என்ன நடக்குது, அவங்களுக்கும் அடி விழுது. இப்ப எல்லாம் என்ன பண்றான், ஹிஜ்ரத்து கம்பல்சரி நீங்க பண்ணி ஆகணுங்கிறான். இந்த வசனத்தை வச்சுதான் இந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் வந்து குஃபருடைய பகுதியில வாழக்கூடாது, ஹிஜ்ரத் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் ப்ராபகண்டா நடக்குது இல்ல. அதுவும் இந்த ஆயத்தை கொண்டு இந்த சூறாலதான் அந்த வசனமும் இருக்கு. இன்னும் நீங்க ஹிஜ்ரத் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் வந்து அடிச்சாங்கன்ட்டு. அது வந்து ரசூல்லா காலத்துல. இப்போ அது வந்து ஹிஜ்ரத்துடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறது அந்த இடம் வரும்போது நம்ம கரெக்டா அதுல என்ன இருக்குன்னு அதோடைய பார்ப்போம். அதே அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இந்த இதுல ஹிஜ்ரத் பண்ணலைன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அதே மாதிரி நீங்க எதிரியா தான் கருதப்படுவீங்க, இது வந்துடணும் கிளம்பு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் இதுல என்ன நடக்குது இந்த சூறா காலகட்டத்திலேயே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி படைகள் வந்து வெளியூருக்கு போயிட்டு வர அந்த இது நடக்குது. தண்ணி வந்து கொண்டு போற தண்ணி ட்ரை ஆயிடும். அவ கொண்டு போற கேரி பண்ற தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா, ஒழு செய்யறதுக்கு யூஸ் பண்றதா. 5 நேரம் தொழுவணும். அப்ப 1000 பேர் தொழுவணும்னா 1000 பேர் ஒழு செய்யணும். எத்தனை 1000 லிட்டர், எவ்வளவு லிட்டர் தண்ணி வேணும். அப்ப போறது டிராவல்ல, அங்க போய் முகாம் போட போறோம். எத்தனை நாள் முகாம் போட போறோம், மாச கணக்காயிரும். அப்ப அவ்வளவு தண்ணி நீங்க கேரி பண்ணி கொண்டு போகணும். நினைச்சு பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த 10 வருஷம் செத்தா போதும். கடைசியா ரசூல்லா செத்தாங்களா, அதுதான் ரெஸ்ட். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் செத்தாங்கல்ல, அதுதான் ரெஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாலியா இந்த தீனை வந்து அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த தண்ணி பிரச்சனை வருது. அப்ப அதுக்கு வந்து அல்லாஹ் புது சட்டத்தை இறக்குறான். தண்ணீர் வந்து நீங்க ஒழு செய்யாதீங்க, டைமும் பண்ணிக்கங்க, தண்ணி வந்து குடிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப இந்த சலுகை எல்லாம் அல்லாஹ் கத்துக் கொடுக்குறான். அச்ச நேர தொழுகையும் இதுலதான் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நயவஞ்சர்களை வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப எல்லாம் கண்டனம் தெரிவிக்கல, சும்மா கண்டுக்காம விட்டான். இந்த மாதிரி ஒரு குரூப் போச்சு, இந்த குரூப் போச்சு, இப்படிதான் இருந்தது. இந்த சூறாலும் நயவஞ்சர்களை போட்டு பிடின்னு பிடிப்பான். டைரக்டாவே நீ இந்த குரூப் எல்லாம், இந்த குரூப் வந்து இப்படி டீல் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுலயே நயவஞ்சர்களையும் கேட்டகரிஸ் இருந்தது. 50% நயவஞ்சகன், 75% நயவஞ்சகன், 25%, 100%. அந்த ஒவ்வொரு கிரேடையும் எப்படி டீல் பண்ணணுங்கிறதும் எல்லாம் கத்துக் கொடுக்குறான். இப்ப இன்னைக்கும் நமக்கும் அதுதான். இப்ப ஒரு ஜமாத் எல்லாரும் சின்சியரா இருக்க மாட்டாங்க. நமக்கே தெரிஞ்சிடும். அது ஒரு ஈவெண்ட் நடத்தினீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒருத்தன் உளுந்து வேலை செய்வான்,
ஒருத்தர் அப்படியே பேருக்கு அப்படியே இருப்பான், அந்த வண்டி தள்ளுற மாதிரி அப்படியே இந்த ஆக்ட் கொடுப்பான், புரியுதா? அப்படியே அப்படியே இருப்பான், அங்க வாப்பா அதுப்பா, அங்க தண்ணி கேட்கறான்னு போப்பா கொடுப்பா அப்படிமா. தண்ணி இவன் தரமாட்டான், புரியுதா? அந்த இடத்துல இது இருக்குப்பா இருப்பா, இந்த இடத்துல இருப்பு மெயின்டைன்ஸ் பண்ற ஆளு கரெக்ட் வேறன்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் நான் வந்து இவன் பெருசா வேலை செய்யறது இல்லைன்னு. மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆள் நிக்கணும், அது நான் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆனா மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து சின்சியாரிட்டி இருக்காது, அந்த ஒர்க்ல வந்து சின்சியாரிட்டி இருக்காது. சோ அதுக்குன்னு அவங்களை கழிச்சிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சமாவது வர்றான்ல, சோ வந்து உட்காடுறான் பண்றான், இந்த அளவுக்கு வர்றான்ல, அதுக்கே கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். அதாவது அவன் 25% இருக்கிறான்னா அவனை வந்து நம்ம பக்கம் இன்னொரு 50% போட்டு அவனை போட்டு இழுத்துடணும், புரியுதா? இந்த முனாஃபிக்குகளை வந்து கிரேடு பிரிக்கிற அந்த வேலையும் இந்த சூறால வந்து நடக்குது. அதே மாதிரி அடுத்த பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, 70 பேர் செத்துட்டாங்க. 70 பேர் செத்துட்டாங்களா? இப்போ புதுசா ஒரு கேட்டகரி உருவாயிருக்கு. யாரு? அனாதைகள். அந்த 70 ஆண்களுடைய அந்த சொத்துக்கள், அவர்களுடைய அந்த குழந்தைகள் யார் பராமரிக்கு? அனாதைகளை என்ன பண்றது? சோ அனாதைகளை எப்படி டீல் பண்றது? இப்போ இது ஒரு சட்டம். நான் தான் சொன்னேன்ல, குர்ஆனுங்கிறது எப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்க பாட்டுக்கு செயல்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல வழிகாட்டுதல் இருக்காது, அந்த இடத்துல நின்றுவாங்க, அந்த இடத்துல வானத்திலும் செய்தி வரும், புரியுதா? அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு சூழல் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட படிப்படியா காலத்துல இறங்குனதுதான் குர்ஆன். இப்படி இறங்க போய் தான் கம்ப்ளீட்டா குர்ஆன் வந்து நமக்கு இறங்கிச்சு. இப்ப அந்த சூறாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்.